நம்மளோட மொபைலை பேட்டர்ன், பின், பாஸ்வேர்ட், ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட்னு செக்யூர் பண்ணி வைக்க முடியும். நம்மளுடைய பின், பேட்டர்ன், பாஸ்வேர்டை இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம மொபைலை ஈஸியாக அன்லாக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய பின், பேட்டர்ன், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் இதிலேருந்து தவிர்க்கலாம். ஆனால் இதுவே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபேஸ் அன்லாக்கையோ சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம தூங்கினதுக்கு பிறகு நம்ம மொபைலை ஃபேஸ் அன்லாக்கை வச்சு அன்லாக் பண்ண முடியாது. காரணம், நம்ம கண் ரெண்டும் மூடி இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸை செய்யுங்க. நீங்கள் பார்த்துக்கிற சிஸ்டம் குரு, நான் உங்கள் கிஞ்ச். இப்போ நான் மொபைலில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே எப்பயும் போல் பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி மோட்ங்கிற 3 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்ததா நான் ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஓ என்டர் பின்னு இருக்கு. அதாவது நான் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா அன்லாக் ஆகும். அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க பின் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அன்லாக் ஆகும். ஸோ உங்க மொபைல்ல உங்க பின் நம்பர் தெரியாம யாரும் உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்க தூங்கினதுக்கு பிறகோ அல்லது வேறு சந்தர்ப்பத்திலேயோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த போனை அன்லாக் பண்ணாம இருக்கிறதுக்கான ஆப்ஷன் பேரு லாக்டவுன் மோட். இந்த லாக்டவுன் மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு நான் செட்டிங்கில் போய் லாக் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதில் செக்யூர் லாக் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இங்கே பின் நம்பர் கேட்கும், பின் நம்பர் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், லாஸ்ட்டாக ஷோ லாக்டவுன் ஆப்ஷன் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் மொபைல். ஸோ இந்த லாக்டவுன் ஆப்ஷன் செட்டிங்குள்ள, லாக் ஸ்க்ரீனுக்குள்ள, செக்யூர் லாக் செட்டிங்குள்ள இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறது வேற எதுவும் மொபைல் பிராண்டாக இருந்தால் செட்டிங்கில் போய் லாக்டவுன் மோடுன்னு சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நேரடியாகவே கிடைக்கும். ஒருவேளை உங்கள் மொபைலில் லாக்டவுன் மோட் இல்லைன்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இதுக்காக செட்டிங்கில் அபவுட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 7 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ நான் இப்போ மொபைலை ஆஃப் பண்ணலை. பவர் ஆஃப் பண்ணி அல்லது ரீஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பின் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் கொடுத்தாலும் அன்லாக் ஆகாது. ஸோ நீங்கள் லாக்டவுன் மோடை எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தால் பின் நம்பரை கொடுத்து மட்டும்தான் உங்கள் மொபைலை அன்லாக் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் மோடை எனேபிள் பண்ணிட்டு தூங்குவீங்களா இருந்தால் காலையில் நீங்கள் பின் நம்பரை கொடுத்து அல்லது பாஸ்வேர்டை கொடுத்து அன்லாக் பண்ணும் வரை இந்த மொபைலை யாராலையும் அன்லாக் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ லாக்டவுன் மோடை ஆன் பண்ணி அன்லாக் பண்ணி காட்டுறேன். சாதாரணமாக லாக் பண்ணால் யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஓ என்டர் பின்னு வருது. ஸோ இப்போ நான் லாக்டவுன் மோடை ஆன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், என்டர் பின்னு மட்டும்தான் கேட்குது. நீங்கள் பின் நம்பரை கொடுத்து மட்டும்தான் உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். உங்கள் பின் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பின் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் தூங்கின பிறகு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை இனி யாராலையும் அன்லாக் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.